ஆங்கிலேயர் நம்ம ஆண்டதுனால உலகம் பூரா புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் வந்து ஏதோ தவிர்க்க முடியாத சில ஊர்களில் தான் வந்து முக்கியத்துவமான பதவிக்கு வந்திருக்காங்க. மலாயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அரசியல் ரீதியில் மட்டும்தான் இது பண்ணுறோம். இப்போ சிங்கப்பூருக்கு வந்து ஒரு தமிழர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார். எடுத்துக்கிட்டு அத்தனை நாட்டிலையும் பிரித்து பேசுகிறேன்னு நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. மலையாளிகள், ஆந்திராக்காரர்கள், கன்னடம் இவங்க எல்லாருமே நம்மளை போல் அயல் நாட்டுக்கு போனவங்க தான். ஆனால் அவங்க அங்கே நல்லா வாழ்கிறாங்க. ஏன் இந்த தமிழ் இனம் மட்டும் அப்படி இல்லைன்னு நான் போன சில ஊர்களை சொல்கிறேன். தென்னாப்பிரிக்காவுக்கு போனேன். டர்பன் நகரில் பார்த்தேன். நம்மளவங்க வெள்ளைக்காரனுடைய ஸ்டேட்டஸில் வாழ்கிறாங்க. நம்புவீங்களா? கேட்டுக்கு இங்கேருந்து வீட்டிலேருந்து அப்படி திறக்கும், வெளியே போவார், கார் வச்சுருக்காரு. அவரோட வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. கரும்பு தோட்டத்தில் கரும்பு வெட்டுற ஆள். அப்படி சுவிட்ச் இப்போ போட்டு காரில் வெளியே போவார், வருவாங்க. ரீயூனியன் ஒரு இடம் இருக்குது. அது இன்னமும் ஃப்ரெஞ்சு காலனி. அங்கேயும் தமிழர்கள் நிறையா இருக்காங்க. இங்கே நம்ம தைப்பூசத்துக்கு காவடி எடுக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி அவனுங்க வருஷம் ஏதோ ஒரு திருவிழாவுக்கு ஒரு 50,000 கோழியை வெட்டுவானுங்க. சேவலை பணக்காரர்கள் போட்டி. அண்ணன் வந்து 10,000 வெட்டலாம், நான் 20,000 வெட்டுவேன். என்ன அது? ஏன் இந்த வேலை? இப்படி இருக்கணுமே தவிர மேலே வர்றோங்கிற ஒரு சிந்தனை இல்லை. தங்களுடைய குடும்பத்தை வளர்க்கணுங்கிற ஒன்று இல்லை. ராமசாமின்னு ஒருத்தர் வந்தார் மொரிஷியஸில். அவர் வந்து ஃப்ரெஞ்சுக்கு சொந்தமான தீர் வந்து லத்தீன் அமெரிக்காவில் இருக்குது. அந்த மனிதர் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார் ஒரு கூட்டத்துக்கு. என்னடா இவன் இப்படி வந்து இறங்குறான்னு கேட்டால் அவர் பேர் ராமசாமி. அடித்து போட்டிங்கனாலும் ஒரு வார்த்தை தமிழ் சொல்ல மாட்டார். ஃப்ரெஞ்சு தான் பேசுவார் அல்லது இங்கிலீஷ் தான் பேசுவார். அப்போ இந்த அளவுக்கு உயர்ந்த மனுஷன் கூட வழக்கலையே நம்ம ஆட்களை அப்படியே தான் இருக்காங்க. இப்போ மொரிஷியஸ் நாடு கூட நம்மளவங்க தான் ஆரம்பத்தில் இருந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கும்பொழுது பாண்டிச்சேரியிலேருந்து போனவங்க. இன்றைக்கி அங்கேயும் வட இந்தியர்கள் தான் வலுவாக இருக்காங்க. நம்மளவங்க இருக்கோம், 10% மேலே இருக்கோம், நல்லா இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம எடுக்க வேண்டிய இடத்துல இல்லையே. அங்கேயும் தமிழை மறந்துட்டாங்க. இப்போ ஒரு இளம் தலைமுறை ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி இருந்து நான் சொல்லுவேன். 80 நான் போயிருக்கும் பொழுது பெரியவர் தங்கநமுத்துன்னு ஒருத்தர் இருந்து எல்லா கோயில்களையும் ஒன்று இணைச்சி எல்லாருக்கும் தமிழ் சொல்லிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை செய்கிறாரு. தமிழ்நாடை எடுத்துங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க பெரும் பணக்காரர்கள்லாம் கேரளாவை சேர்ந்தவர்களும் ஆந்திராவை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அதுக்கு மேலே வடநாட்டுக்காரங்க. ஏன் இவங்க நல்லா வரல? நம்பருக்கு தகுந்த மாதிரியாவது நம்ம வரணுமா இல்லையா? இல்லை. தமிழ் நம்மளை ஏமாத்துறாங்களே தவிர ஜெயலலிதாங்கிற அம்மையார் வந்த காலத்திலேருந்து கான்வென்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்னு. அங்கே ஒன்றும் தமிழுக்காக எதுவும் செய்கிறதா தெரியல. அவங்களா ஏதோ வந்தால் வரணும், அங்கனாங்கன்னா கொஞ்சம் பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்கள்ட்ட வர்றாங்க. ஆனால் நமக்கு இல்லாத வளம் மற்றவர்கிட்ட இல்லை, நமக்கு அதிகமாக இருக்குது. ஏன் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம்? எதுக்கு எடுத்தாலும் மற்றவரையே கை காட்டிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன்.